டாக்டர், எனக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 வீக் முன்ன சிவியர் பெல்விக் பெயினும் பிரெஸ்ட் டெண்டர்னஸும் இருக்குது. இது காமனா டாக்டர்? டாக்டர் செல்லம்மா, நான் ஒரு ஆப்ஸ்டீஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட். இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த பேஷண்ட் என்ன கேட்டாங்க அப்படின்னா, உங்கள் ஏஜ் என்னம்மா? 36 டாக்டர். 36. ஸோ இது எத்தனை வருஷமாக இருக்குது உங்களுக்கு? 3-4 இயர்ஸாக. 3-4 இயர்ஸாக இருக்குது. பீரியட்ஸ் வரத்துக்கு 1 வீக் முன்னாடியே உங்களுக்கு அந்த பெயின் அந்த மாதிரி வருது. எஸ் டாக்டர். சரி, ஓகே. உங்கள் வெயிட் இப்போ ரீசன்ட் வெயிட் இன்க்ரீஸ் அந்த மாதிரி எதாவது இருக்குங்களா? 2-3 கேஜஸ் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. உங்கள் ஜாபு, உங்கள் ஒர்க்கு, ஸ்ட்ரெஸ்ஸாக, இல்லைன்னா அடிக்வேட் ஸ்லீப்பு, லைஃப் ஸ்டைல் எல்லாமே நார்மலாக இருக்கா? இல்லை நைட் ஹவர்ஸ், ஒர்க் ஹவர்ஸ் அந்த மாதிரி எதாவது இருக்குங்களா உங்களுக்கு? லேட் நைட் ஸ்லீப்பு. ஸோ இந்த பீரியட்ஸ் வரத்துக்கு ஒரு 1 வீக் முன்னாடியே சில பேருக்கு இந்த சிம்டம்ஸ் ரொம்ப லோ பேக் பெயின், அதுக்கப்புறம் இந்த பிரெஸ்ட் பெயின் இருக்கும். ஆனால் சில பேருக்கு சேஞ்சஸ் ரொம்ப இரிட்டபிளாக இருப்பாங்க, இரிட்டபிலிட்டி இருக்கும், ஸ்லீப் சரியாக வராது. ஸோ இதெல்லாம் நம்ம மெடிக்கல் டேர்ம்ஸில் ப்ரீமென்சுரல் சிண்ட்ரோம் சொல்லுவோம். இது காமனாக யாருக்கு இருக்கும் அப்படின்னா, இப்போது நம்ம பேஷண்ட் சொன்ன மாதிரி ஒர்க் ஹவர்ஸ், ரொம்ப லாங் ஒர்க் ஹவர்ஸு, கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸு இருக்கிறவங்க, கரெக்டாக அந்த ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அந்த எக்ஸசைஸ், டயட் பிளான் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் சில பேருக்கு மைல்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புளுக்கு கொஞ்சம் சிவியராக கொஞ்சம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கும். மெயின் விஷயமே என்னென்னா, இவங்க மாதிரி பர்சன்ஸ்க்கு என்னென்னா, அந்த பீரியட்ஸ் வரத்துக்கு 1 வீக்கு அவங்களுடைய ஒர்க் பொட்டென்ஷியல், ஒர்க் கெப்பாசிட்டியே ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா பயங்கர இரிட்டபிளாக இருக்கும். பிரெஸ்ட் இன்ஃபேக்ட் நார்மல் சைஸ் அவங்க யூஸ் பண்ணுற இன்னர்வேர்லேருந்து ஒரு சைஸ் ரொம்ப கூடுதலாக வரும். ஸோ அவங்க பிரெஸ்ட்டு தொடரப்போ, குளிக்கிறப்போவே அவங்களுக்கு ரொம்ப டெண்டர்னஸ் இருக்கும். இது எதனால் வருதுன்னா, இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் லேட்டர் ஹாஃப் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள், இந்த செகண்ட் ஹாஃப், அந்த எக் ரிலீஸ் ஆன உடனே செகண்ட் ஹாஃபில் சில ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். அது நாங்கள் ப்ரொஜெஸ்ட்ரான் சொல்வோம். அந்த ஹார்மோன்ஸ்க்கு சில இண்டிவிஜுவல்ஸ் ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ் ரொம்ப காமனாக வரும். இந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்ஸ் ஜென்ரலாக நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, மெயினாக லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். ரொம்ப ரெகுலர் எக்ஸசைஸு, வெயிட் இன்க்ரீஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். ஒரு 2 to 3 kgs ஆஃப் வெயிட் ஓவர் எ பீரியட் ஆஃப் 6 months அவங்க ரெடியூஸ் பண்ணாலே இந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் ரொம்பவே நல்லாவே ரெடியூஸ் ஆகும். அது மாதிரி பிரெஸ்ட் பெயின்க்கோ, அந்த டெண்டர்னஸ்க்கோ அதுக்கு சில டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கேலண்டர் மாதிரி போடுவோம். மென்ஸ்ட்ரல் கேலண்டரில் எவ்வளோ டேஸ் அவங்க சிம்டம் ஃப்ரீயாக இருக்கிறாங்க, எவ்வளோ டேஸ் அவங்க சிம்டம் இருக்குது, அதாவது நம்பர் 1. அண்ட் நம்பர் 2, அவங்க ஒர்க் பொட்டன்ஷியல் எப்படி அஃபெக்ட் ஆகுது, பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடி அந்த எவ்வளோ டேஸ் அவங்க ஒர்க்லேருந்து ஆஃப் எடுக்கிறாங்க, ஒர்க்லேருந்து ஆஃப் எடுக்கிறத வச்சு இந்த சிம்டம்ஸ் எந்த அளவுக்கு சிவியர் எங்களால் கிளாஸிஃபை பண்ண முடியும். இந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் ஒரு மைல்டு டிகிரியாக இருந்ததுன்னா ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நிறைய விமென்க்கு அது ஒரு மைல்டு டிகிரியாக இருக்கும். சில பேருக்கு ரொம்ப சிவியர் டிகிரியாக இருக்கும் இந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம். ரொம்ப சிவியர் டிகிரி ஆஃப் ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் ரிடக்ஷன் பண்ணிவிட்டு, ரெகுலர் எக்ஸசைஸு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இந்த டயட் பிளானு அந்த மாதிரி எடுத்தீங்கன்னாவே கொஞ்சம் பெட்டர் ரிலீஃப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஒரு 3 months ட்ரை பண்ணுங்கம்மா. தென் ஐ வில் ரிவ்யூ. தேங்க்யூ. தேங்க்யூம்மா.